கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதல்களை ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நம்மளை நடத்தி வந்தார். அவருடைய தயவு மிக பெரியதாய் இருந்தது. இந்த 5வது மாதத்திலும் கூட உங்களுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நானே உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப இன்றைக்கும் கர்த்தர் இந்த 5வது மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிகாரியாய் இருக்க போகிறார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை சந்தித்து இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி பல நாட்களாக நீங்களுடைய வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கிறதான பலவிதமான காரியங்களாய் இருக்கலாம். அதற்கு எல்லாம் தீர்வாய் இந்த 5வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரியாய் இருக்க போகிறார். இதை நாம் ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது for I am you are a healer என்று சொல்லி நாம் ஆங்கில வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. தேவன் நம்மை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி கூட நாம் ஆங்கில வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. அதற்கு முந்தின வசனம், அதற்கு மேல வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதி உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறார். அப்ப முதலாவது ஆண்டவர் ஒரு சரீரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் ஒரு பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேவனாய் இந்த 5வது மாதத்துல ஆண்டவர் இருக்க போகிறார். இந்த நாட்களிலும் கூட எகிப்துக்கு வந்த ஆண்டவர் 10 வாதைகளினாலே அவர்களை வாதித்தார். ஏனென்றால் அவனுடைய ராஜாவினுடைய இருதயம் மிகவும் கடினப்பட்டது. ஆண்டவர் அதை அந்த வாதைகளினால் அவர்களை வாதித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அது கிடையவே கிடையாது. அப்ப நீங்க ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் உண்மையா கவனமா இருந்து அவருடைய செய்திக்கு நடப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்துவார். உங்களை நோய்களில் இருந்து, பலவீனங்களில் இருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணுவார். எகிப்துக்கு வந்ததான எந்த ஒரு வியாதியையும் ஆண்டவர் உங்களுக்கு வராமல் தடுக்க பண்ணுவார். 2வது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நான் சங்கீதம் 147 அதனுடைய 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நமக்கு பரிகாரியா இருக்க போகிறாராம், இருதயம் நொறுங்கொண்டவர்களை அவர் குணமாக்குகிற ஒரு கர்த்தராய் இருக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில அநேகர் பேசின வார்த்தைகளின் நிமித்தமாக உங்களுடைய இருதயங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல ஒரு சிலருடைய வாழ்க்கையில பலவிதமான சம்பவங்கள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது. அவர் இருதயத்தை காயம் கட்டுகிற நல்ல ஒரு பரிகாரியாகிய கர்த்தராய் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 5வது மாதத்திலே வெளிப்பட போகிறார். இன்றைக்கும் இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தேவ பிரசன்னத்தின் ஒரு வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய இருதயங்கள்ல ஒரு காயங்களை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் இருந்து உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில நானே உனக்கு பரிகாரியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, முதலாவது ஆண்டவர் நம்முடைய வியாதியை நம்மளிருந்து விலக்குவார். 2வது நம்முடைய இருதயம் நொறுங்குண்டான உங்களுடைய வாழ்க்கையில அவர் காயங்களை கட்டுகிற ஒரு நல்ல ஒரு பரிகாரியாகிய இந்த 5வது மாதத்துல ஆண்டவர் வெளிப்பட போகிறார். இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடுங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே மகா பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே
அப்பா இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த 5வது மாதத்துல சொன்னீங்களே ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே, அப்பா இதுவரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள்ல தோல்விகள், எத்தனையோ ஏமாற்றங்கள் ஆண்டவரே, ஆண்டவர் அதை நிமித்தம் ஆண்டவரே அவருடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்கலாம். ஆனால் இந்த 5வது மாதம் ஆண்டவரே, நீர் அவளுக்கு நல்ல ஒரு பரிகாரியா இருக்க போகிறீர் ஆண்டவரே. ஓ சில விடுதலைகளை ஆண்டவரே கர்த்தர் நீங்க கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஓ அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த 5வது மாதத்தில் ஆண்டவரே அவருடைய கைகளின் வேலைகளின் பிரயாசங்களை கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஓ ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. ஓ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனீர் அப்படியாய் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஜெபத்தோடு இந்த மாதம் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த மாதம் முடியும் வரைக்கும் ஆண்டவரே என் கர்த்தரே கூட இருந்து இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் என் தேவனீர் அப்படியாய் நீர் நிறைவேற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுக்கு வேண்டியதான காரியங்களை எங்களை இந்த தொலைபேசியின் மூலமாக தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.